ஹாய் சொல்லு கிளாரா. ஹாய் ஹாய் गाइस. தோசை இட்லி. என்ன பண்றது? ஹாய். இன்னைக்கு விஷன் போர்டு எப்படிலாம் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு தான் vlogல பார்க்க போறீங்க. நியூ ஹோம் போயிட்டு அதை சுத்தி பேஸ்ட் பண்ணிட்டு நடுவுல நம்ம விஷன் போர்டு மாட்ட போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. A few moments later. டேய், அது எப்படி ஒரு விஷயம் பண்ணாதனா பண்ணது கேக்குது. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் பிறந்ததுல இருந்தே இப்படிதான். குறுக்க இந்த கௌஷிக் வேற வந்துட்டாங்க. டேய் கீழ இறங்குடா. வீடியோ தான எடுத்துட்டு இருக்கேன். கீழ இறங்க. கீழ வா. கடைசி வரைக்குமே இந்த பையன் கீழே இறங்கவே இல்லை கைஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போய் டோர் லாக் பண்ணி ஃபுட்டு கொடுத்துட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளேயே நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்று கட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்க போதா, ஐயோ ஜாலி அப்படி இருந்துச்சு. இது பண்ணும் போது எனக்கு தெரியாது கைஸ். இதில் ஒன்று வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்கே இதில் உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் எல்லாமே செட் பண்ணி பார்த்தேன் மேலே அந்த போர்டில். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அதில் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா திருப்பி பிச்சு எடுக்கும்போது அது அசிங்கமாக இருக்கும். அதனால் ஒரு தடவை வச்சு பார்த்தேன் எது எங்கே ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர்லாம் கட் பண்ணதில் கொஞ்சம் வீடு மெஸ்ஸி ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அவனும் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் ஃபஸ்ட்டு அந்த கார்ட்போர்டில் ஃப்ரூட் பேஸ்கெட் தான் பேஸ்ட் பண்ணுவேன். அது இன்றைக்கே நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல கைஸ். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த சர்ப்ரைஸ் நான் உங்களுக்கு கிளாஸில் காட்டுறேன். அதுக்குள்ளே எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. எங்கள் அப்பா கால் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னால் அவங்கள எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இன்றைக்கி குக் பண்ணல, அதனால தான் அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கள் வீட்டு சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் சாப்பிட்டுட்டு திருப்பி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒன் டே நான் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் கைஸ். நீங்கள் 3 மினிட்ஸில் இந்த ரீல் பார்க்குறீங்க. பட் ஆனால் நான் இது முடிக்க ஒன் டே ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். அவங்க வரப்போ தான் நான் ஃபினிஷ் பண்ணேன். அவங்க வந்து பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. என்னோட விஷன் போர்டில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது கிடையாது. இந்த இயரோட லாஸ்ட்டில் டிசம்பரில் நம்ம உட்காந்து பேசலாம். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ சொல்கிறேன், நான் லாங் வீடியோவில் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரப்போகிறேன். என்னோட விஷன் போர்ட் ஃபோட்டோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு இதற்காக தான் நீங்கள் இந்த பிக்சர் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆமாம் கைஸ், என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு என்னோட கார்ட்போர்ட் ஷீட்டில் ஃப்ரூட் பேஸ்கெட் தான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். இதில் என்ன இருக்குது, ஃப்ரூட்ஸ் தானே வாங்கிட்டு வந்தாங்க. நீங்கள் சின்ன விஷயமா நினைக்கலாம். இது வரைக்குமே என் ஹஸ்பண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்ததே இல்லை. நானே கேட்டால் தான் வாங்கி தருவாங்க. சிக்கன் ஸ்நாக்ஸ்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. எவ்வளோ காசு செலவு பண்ணி கூட எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ் வாங்கி தர மாட்டாங்க. அது ஏன்னா நான் அப்படியே வீட்டில் வச்சு சாப்பிடவே மாட்டேன். அது அழிவு போகிற வரைக்கும் வச்சு பார்த்துட்டே இருப்பேன். அதனால வாங்கி தர மாட்டாங்க. நானே கேட்டால் தான் வாங்கி தருவாங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது கால் பண்ணுவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வரமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதுவும் கால் பண்ணி சொல்லவே இல்லை. அதனால தான் எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. என்னோட விஷன் போர்ட் நான் சூப்பராக பண்ணி முடிச்சுட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க vlog with கிரேசி நந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you next video. Bye guys.